DC காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். DC காம்பவுண்ட் மோட்டாரில் சீரீஸ் வைண்டிங்கும் இருக்கும், ஷண்ட் வைண்டிங்கும் இருக்கும். இதில் இப்போ நாம் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டாரில் நம்மளோட ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஆர்மேச்சர் ரெண்டுக்குமே அக்ராஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன இன்ஃபோ பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு IL அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கரண்ட் வருது. அந்த கரண்ட் ரெண்டாக பிரியுது, ISCனும் ISHனும். ஸோ IL இஸ் ஈக்குவல் டு ISE ப்ளஸ் ISH. ஓம்ஸ்லா படி ISH அப்படின்றத V டிவைடட் பை RSH அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ISC அப்படின்ற கரண்ட்டும் IA அப்படின்ற கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கு. இப்போ இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷனை எழுதுறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, V இஸ் ஈக்குவல் டு மோட்டரோட பேக் EMF ப்ளஸ் ஆர்மேச்சரில் ஏற்படுற ஒரு ட்ராப் IARA ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் ISC RSC ப்ளஸ் V ப்ரஷ். ஸோ நமக்கே தெரியும், மொதல் தான் நம்ம எழுதி வச்சுருக்கோம் டயக்ராம்லேருந்து இன்ஃபோ பண்ணி, ISCயும் IAயும் ஈக்குவல். ஸோ இந்த IAவும் ISCயும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, V இஸ் ஈக்குவல் டு EB ப்ளஸ் IA இன்ட்டு RA ப்ளஸ் RSCE ப்ளஸ் V ப்ரஷ். இதுதான் நம்மளோட லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரோட வோல்டேஜ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம்.